பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பிறகு அவர் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற மைக் துண்டிக்கப்பட்டது. அவர் மீது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது. சட்டமன்றத்திலே வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எறிந்து தாக்கப்பட்டது. அப்பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை. அப்பொழுது குறிப்பிட்டார், சட்டமன்றம் செத்து விட்டது. மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்திலே நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதமேற்றார். அந்த சபதத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார், வெற்றி பெற்றார். முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும்.